ஹாய் உங்களை தான் கிட்ஸில் சம்மர் ஹாலிடேஸில் இருக்காங்களா? காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் ஹெல்த்தியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிடணும். அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நல்ல ஹை ப்ரோட்டீன் பாஸ்தா வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போமா? ஆயில் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பாஸ்தா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச வெஜிஸ் எடுத்துக்கோங்க. நான் கேரட் அண்ட் பீன்ஸ் அப்புறம் ஃப்ளேவருக்கு புதினா எடுத்துக்கிறேன். இதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். பன்னீரை ஸ்லைஸ் பண்ணுவோமா? யாருக்கெல்லாம் பன்னீர் ஸ்லைஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும்? அந்த சாஃப்டான பன்னீரை ஸ்லைஸ் பண்ணுறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமே, அதை பண்ணவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் குட்டி குட்டி க்யூப்ஸை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாஸ்தா பாயில் ஆகிடுச்சு. இது நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஒரு சாஸ் பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சாப் பண்ண கார்லிக் அப்படியே சாட் பண்ணிவிட்டு வெஜி பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். புதினா ஸ்மெல் வருதா? பச்சை வாசனை போனதும் 2 டீஸ்பூன் மைதாவை மில்கில் ஆட் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் வார்ம் மில்க் ஆட் பண்ணிப்போம். இது நல்லா திக்கன் ஆகும். இப்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தானே. காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், இப்போ பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறோம். இது கூடவே பாயில் பண்ண பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. கடைசி எண்ணெய் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் சாசியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்ன, சுட சுட பசங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மறக்காம தண்ணி நிறைய குடிங்க. வீடியோஸ் பிடிச்சதா நம்ம வீட்டு சமையலுக்காக நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ தட்டி விடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக இருப்போம். டாட்டா.